ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குபேரா திரைப்படத்துடைய திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். குபேரா திரை விமர்சனம் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தானா, ஜிம் சர்ப் ஆகியோர் இணைந்து நடித்து இன்று வெளிவந்துள்ள திரைப்படம் குபேரா. தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். ரசிகர்களின் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியாகியுள்ள குபேரா படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம். கதைக்களம்: பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறார் குளோபால் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலதிபர் நிரஜ். இந்த ஒப்பந்தம் வேண்டும் என்றால் ₹1,00,000 கோடி தனக்கு தர வேண்டும் என பிரதம மந்திரி கூற அதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பெயரோ அடிபடக்கூடாது என்பதால் நாகார்ஜுனா மூலம் அதை செய்ய திட்டமிடுகிறார் நிரஜ். அரசாங்கத்தில் நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. தான் நம்பிய அரசாங்கம் தனக்கு கை கொடுக்கவில்லை என்பதால் இனி நேர்மையான பாதையில் பயணிக்க வேண்டாம் என நிரஜுடன் இணைகிறார் நாகார்ஜுனா. ₹1,00,000 கோடி ₹50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதமுள்ளதை வெள்ளை பணமாகவும் தர வேண்டும். இதில் நிரஜ் நிறுவனம் சம்பந்தமாகக்கூடாது என்பதால் பினாமி மூலம் இதை செய்ய முடிவெடுக்கும் நாகார்ஜுனா வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் பெயரை புதிய நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு நபரின் பெயர் மூலம் ₹10,000 கோடி பரிவர்த்தனை நடக்கிறது. ஆனால் பணம் கைமாறிய பின் அந்த பிச்சைக்காரர்களை கொன்றுவிடுகிறார்கள். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரிய வருகிறது. இதன் பின் அந்த இடத்திலிருந்து தனுஷ் தப்பிச்சு செல்ல அவர் பெயரில் உள்ள கணக்கில் ₹10,000 கோடி உள்ளது. அதை தனுஷ் இல்லை செய்ய முடியாது என்பதால் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தனுஷை தேடுகிறார்கள். இந்த சமயத்தில்தான் ராஷ்மிகாவை சந்திக்கிறார் தனுஷ். இதன் பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை. படத்தை பற்றிய அலசல் என்னன்னா, தேவா என்கிற கதாபாத்திரத்தில் இப்படத்தில் தனுஷ் நடித்துள்ளார். ஹீரோவாக தனுஷ் நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து நாம் முழுமையாக தேவாவுடன் பயணிக்க செய்திடுவோம். அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் தனுஷ். கதாநாயகி ராஷ்மிகா மந்தானாவின் நடிப்புக்கு தீனி போடும் வகையில் இறுதியாக ஒரு படம் அமைந்துள்ளது என்றால் அது குபேரன் தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பின் ராஷ்மிகாவின் கதாபாத்திரம் என்றி கொடுத்தாலும் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கேர் செய்துள்ளார். அதற்கு பாராட்டுகள். படத்தின் ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரை தனுஷுக்கு இணையாக இப்படத்தை தனது தோளில் சுமந்து செல்கிறார் நாகார்ஜுனா. நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கிக்கொண்டு தவிக்கும் தவிப்பை தனது நடிப்பில் காட்டிய விதம் நன்றாக இருந்தது. அதேபோல் வில்லனாக நடித்த ஜிம் சர்ப் நடிப்பும் ரசிக்கும்படியாக இருந்தது. இயக்குனர் சேகர் கமுலா எடுத்துக்கொண்ட கதைக்களம் சிறப்பு. அதனை அனைவரும் பிடிக்கும்படி திரையில் வழங்கிய விதமும் அருமையாக இருந்தது. அதனால் படத்தின் நீளம் சற்று சலிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக முதல் பாதி திரைக்கதை மெதுவாக செல்கிறது. எடிட்டிங் இப்படத்தை காப்பாற்றியுள்ளது என்று பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. படத்தின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால் அது இறுதி 40 நிமிடங்கள் தான். வில்லனை வைத்து தனுஷ் ஆடிய ஆட்டம் வேற லெவல். அதிலும் வில்லனை பிச்சை எடுக்க வைத்த விதம் திரையரங்களில் கைத்தட்டல்களை சொந்தமாக்கியது. பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தமல்ல. யாகசம் கேட்பவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம்தான் என திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாந்தின் பாடல்கள் படத்தோடு ஒன்றி போகிறது. ரசிக்கும்படியாக இருந்தன. பின்னணி இசை பல இடங்களில் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பின்னணி இசையா என யோசிக்க வைக்கிறது. ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ப்ளஸ் பாயிண்ட்: தனுஷ், ராஷ்மிகா, நாகார்ஜுனா மற்றும் ஜிம் சர்ப் நடிப்பு. 2ஆம் பாதி, குறிப்பாக படத்தின் கடைசி 40 நிமிடங்கள் எடிட்டிங். மைனஸ் பாயிண்ட்: படத்தின் நீளம், குறிப்பாக சலிப்பை ஏற்படுத்தும் முதல் பாதி. மொத்தத்தில் குபேரா அனைவருக்குமான திரைப்படம். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சுன்னு. எல்லோரும் போய் படம் பாருங்கள்.